யாழ்ப்பாணத்தில் கார் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க. ஏஆன் கார்ன்னு சொல்கிற ஒரு கம்பெனி. இது பார்க்கிங், இது சிவிடி. வணக்கம், யாழ்ப்பாணத்துக்கு இப்போ எங்கே வந்துருக்குன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து கார் வாங்க போகிறோம். அப்படித்தான் ஒரு போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி. என்னென்னா கார்கள் வந்து விற்கிற ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செய்யணும், கார் கண்காட்சின்னு சொல்லலாம். போய் பார்ப்போம். கண்காட்சின்னா இலங்கையில் வந்து இருக்கிற இப்போ வந்து ரங்கி இருக்கிற இம்போர்ட் பண்ணியிருக்கிற கார் பிராண்டில் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சென்ட்ரல் காலேஜுக்கு பக்கத்தில் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜில் அவங்களோட பிரதானமான ஒரு கிரவுண்ட். இனியும் வேண்டாம் புதுசாக கட்டின தந்தை செல்வா கலையரங்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இதில் சொல்கிற வார்த்தை தான் வந்து முக்கியம். ஜெஃப்னா சென்ட்ரல் கிரவுண்ட். இந்த டிக்கெட்டுன்ற விலை வந்து 200 ரூபாவாம். ஒரு காரை பார்க்குறதுக்கு 200 ரூபா டிக்கெட் கொடுத்து போக வேண்டியது. இவன் வந்து ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ். இது படித்தாக்கால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். 2 பேர் ஒரு தரத்தில் நிற்கும். இது வந்து டாட்டாக்குன்னு சொல்லி டாட்டாண்ட ஒரு இது டெஸ்ட் ட்ரைவுக்கு ஆண்டி கொண்டு வந்துருக்கிறேன். டெஸ்ட் ட்ரைவுக்கு தந்தால் ஓடிப்பாவோமேண்ணே, பம்பல் அடிப்போமே. இதான் வந்து ஒரு கார் கம்பெனி. ஆனால் வந்து டாட்டா தான் கூட கொண்டு வந்து வச்சுக்காங்க. 360 எடுக்கிறது போல. இதை பற்றி யார்கிட்ட கேட்போம் பிளாக்காங்க. இது இந்தியன் காரண்ணா. இதை பற்றி யார்கிட்ட கேட்போம். டாட்டாவில் ஒரு வகையான இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்கு தான் வந்திருக்கேன். 2ஆம் தடவை டாட்டாண்ட இதில் நிற்கிறேன். இப்போ ஒரு கம்பெனியும் அவை இந்த இதில் கொண்டு வந்து வச்சிருக்கணும். என்னென்னா இதில் பற்றி விளங்கப்படுத்தி கேட்டுப்பா அப்படி இருக்குமாண்டு எப்போவுமே இந்த மாதிரி வந்து. நீங்கள் இந்த வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் இஜாஸ். இந்த வெஹிக்கிள் ஏஒன்னு சொல்கிற பிராண்ட் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது? இது வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகுது. சைனா கங்ஸோ ஆட்டோமொபைல் குரூப் தான் வந்து இந்த மேனுஃபேக்சர் வந்து சைனாவில் வந்து ஹோண்டா, மிட்சுபிஷி, டொயோட்டாவில் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர், இந்த கம்பெனி தான். அப்போ அவங்களோட ஒரு ஓன் ப்ராடக்ட் தான் வந்து ஜிஎஸ்சி அவங்களே அது கார். ஆமாம். இது என்ன உள்ளுக்கு என்னென்ன இதுகள் இருக்குது ஸ்பெஷல்? இதில் ஸ்பேஸ் நல்லா இருக்குது வண்டியில். உங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறேன்னு சொன்னால் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி வந்து. இதில் வந்து ரெண்டு மாடல் வரும். இது வந்து அயோன் வி லக்ஸரி. இந்த சைடில் இருக்கிறது வந்து அயோன் வி ப்ரீமியம். இதில் ஃப்ரிட்ஜ் வந்து கூலர் பாக்ஸோடு வரும். இது வந்து ரேஞ்ச் வந்து 485 ப்ளஸ் ரீஜென்ரேட்டிவோட 600 கிலோமீட்டர்ஸ் போகும். நீங்கள் சொல்கிறது ஒரு சார்ஜ் போட்டா? சிங்கிள் சார்ஜ். எத்தனை கிலோவாட்ஸ் இது? எத்தனை கிலோ? இது வந்து பேட்டரி வந்து 75 கிலோவாட். 75 கிலோவாட். ப்ரீமியம் வந்து 65 கிலோவாட். இது 65 கிலோவாட்ஸ், இது 75. இது என்ன வாரண்டி அளவு என்ன மாதிரி? வாரண்டி வந்து பேட்டரிக்கு வந்து நாங்கள் 8 இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம். 8 வருஷம். அதுக்கு பிறகு வந்து எதுவும் சர்வீஸ் வராதுன்னு சொன்னால் ஆள் வந்து இப்படி தான். இந்த வண்டியில் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் வாரண்டி கிளைம் பண்ணலாம். இங்கே இருக்கு கம்பெனி வண்டியில் இப்போ நாங்கள் மேனுஃபேக்சர் சைடில் வந்து எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணலாம். எல்லாமே 8 இயர்ஸ் வந்து பேட்டரி வாரண்டி. இப்போ இதுக்கு விலை என்ன மாதிரி போகுது? இது வந்து லக்ஸரி வந்து 1,72,00,000 போகுது. 1,72,00,000 டேக்ஸ் எல்லாம் 17.2 மில்லியன். ப்ரீமியம் வந்து 1,60,00,000 16 மில்லியன். சரி. இப்போ இதில் வந்து தனி பேட்டரி மாடல் வருது. பெட்ரோல் ஃபுல் எலக்ட்ரிக். ஃபுல் ஒரு இதுவும் இல்லை, வேறு ஒன்றும் ஃபியூல் இல்லை. பார்க்கலாம் உள்ளுக்கு கரெக்டாக இருந்தாலும் இவர் இது இவ்வளோ சொல்கிறீங்களா என்னென்னு? நீங்கள் அந்த பக்கத்தில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஆன் கார்ன்னு சொல்கிற ஒரு கம்பெனி. இது சைனீஸ் தான். ஆனால் அவங்க வந்து நிறைய கார் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறதா. சொல்லுங்கள், நாங்கள் இங்கே என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஆமாம். ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னால் 3 ரூஃப் இருக்குது. 3 ரூஃப் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, கூலர் பாக்ஸ், ஒரு டிரைவர் சீட் கேமரா உண்டு. இது வந்து உங்களை வந்து தூக்கம் நான் டிடெக்ட் பண்ணுறதில்ல. சீட் மசாஜ் இருக்குது. இதில் சீட் மசாஜ் எப்படி என்ன மாதிரி வந்து எங்களுக்கு பொங்குடைக்கு போட்டு காட்டுங்க அங்கே காட்டு.
எல்லாருக்கும் இருக்கும் இல்லை? டிரைவர் சைடும் ஃப்ரண்ட்டில் பேசஞ்சர் சைடும் இருக்கும், பின்னாடி இல்லை. மற்ற வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. சரி சரி. உங்களுக்கு வந்து எதுவும் வந்து நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்லேயே வந்து பேசும்போது அது வந்து வண்டியை ஃபோட்டோவை வந்து ஏதாவது அப்போ மசாஜ் அப்படி அது மசாஜ் உங்களுக்கு தெரியாது என்ன உங்களுக்கு நீங்கள் அது இருக்கே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ இது மசாஜ் நினைஞ்சு வரும் பின்பக்கம் வந்து அந்த தாய்லாந்து அந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவங்களோட லோகோ ஏர் பேக் இதுக்குள்ள இருக்குது. இது என்ன இது அப்போ ஸ்பீட் டிஸ்பிளே லாங்குவேஜ் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது என்னென்ன இது பட்டன்ஸ்? இந்த பட்டன்ஸ் வந்து இந்த உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட்டன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சைட் மிரர், இந்த வாய்ஸ் வந்து அந்த மீடியா சவுண்ட்ஸ் வந்து இதை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். ரேடியோ ஸ்டேஷன் இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்குது. எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாம் வந்து இந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு அந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமைஸ் பண்ணலாம். சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குல்ல? சேஃப்டி ஃபீச்சர் ஆட்டோ பிரேக்கிங் இருக்குது. பிரேக்கிங் எல்லாம் வந்து டச்சா இது டிஸ்பிளே? எல்லாம் டிஸ்பிளே. உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த டோரில் மட்டும்தான் விண்டோக்கு மட்டும்தான் மேனுவல் ஸ்விட்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்பிளேல தான். இப்போ டிஸ்பிளேலண்டே என்ன எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட் இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து விண்டோஸ், இந்த மூன் ரூஃப், இந்த டேல் கேட் எல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். இதில் டோர் லாக் இருக்குது. எல்லா விண்டோ ஒரே டைமில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். லைட்னிங் சிஸ்டம் இருக்குது. இதில் உங்களுக்கு ஹெட்லைட்டை வந்து ஒட்டோ இருக்குது. ஒட்டோ போட்டோன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அதுவாக ஒட்டோவாக வந்து நைட்டுனாலும் சரி மார்னிங்னாலும் சரி தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இதில் இப்போ இது இல்லையா அந்த என்னது இந்த முன்னுக்கா என்ன மலையால் தண்ணி எல்லாது வந்து இதான வைப்பர் இருக்குது. அது என்ன உள்ளுக்கு இருக்கு? வைப்பர் இருக்குது. வைப்பர் இருக்குது. அது வந்து அது ஓட்டோ தான். ஓட்டோ உங்களுக்கு வந்து மழை பெய்யும் போது அது ஓட்டோவாக வேலை. ஓட்டோ மற்றது வந்து ஏர் பேக் எத்தனை ஏர் பேக்? ஏர் பேக் வந்து 6 இருக்குது. என்னென்ன முன்னுக்கு எல்லாருக்கும் இருக்கா? மற்ற இது வந்து இந்த சன்ரூஃப் இருக்குல்ல, இது வந்து இதுக்கும் ஓப்பன் பண்ணுறா? சன்ரூஃப் இல்லை, மூன் ரூஃப். இந்த சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தானே கிளாஸ் ஓப்பன் பண்ணாதானே. இது மூன் ரூஃப் சன் ஷேடை மட்டும் தான் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம் சன் ஷேடை மட்டும் தான். இதுவும் பட்டன் இது டச் பார்த்தீங்களா? டச் பண்ண எல்லாமே வேண்டுது. இப்போ இதுகளுக்கு எல்லாம் போகிறோண்டி. இதுகளுக்கு வந்து 8 இயர்ஸ் மேனுஃபேக்சர் சைடில் எதுவும் சொன்னால் வரண்டி. இப்போ நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது இது அதுக்கு வந்து ஓட்டோ அவங்களோட மேனுஃபேக்சர் சைட்டில் மோட்டோர் அது எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம வரண்டி. அது ஸ்பீட் லிமிட் மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு போகும்? கிலோமீட்டருக்கு 200 போகும். 200 கிலோமீட்டர் போகலாம் வந்து உங்களுக்கு. அதை வந்து ஹலோ இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லி எழுதுங்க இந்த கார் சிஸ்டத்துக்கு. 200 ஸ்பீட் இருக்கும் உங்களுக்கு வந்து. லிமிட்டில் வந்து லிமிட் பண்ணணுன்னு சொன்னால் உங்களுக்கு 100 வரும்போது அங்கே வந்து வண்டி வந்து டிடெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வார்னிங் வந்து போகும். செல்ஃப் ஃபோட்டோ பார்க்க அது வந்து எங்களோட E9 வண்டியில் மட்டும் வரும். அது வேறு பிராண்ட் வேறு வேறு வந்து இல்லை சேம் கம்பெனி வண்டி வந்து டிஃபரெண்ட். மற்ற என்னென்னா இதில் வந்து ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குது சரியா? இப்போ ஆக்சிலேட்டரில் வச்சா மூவ் ஆகுமா? இல்லை நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் கியர் சேஞ்ச் பண்ணணும். இதில் கியர் இருக்கோ? இதான் பார்த்தீங்களா? நியூட்ரல் ஆர் ரிவர்ஸ் டி டிரைவிங் மட்டும் இருக்குது, பார்க்கிங் மட்டும் இருக்குது. நான் நினச்சேன் எலக்ட்ரிக் இதில் வந்து காரில் இதுகள் இருக்காங்க சொல்லி எல்லாம் கையில் இருக்கும். இது என்ன சைடில் அதில் வந்து மேலுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுன்னு சொன்னால் ரிவர்ஸ், கீழே வந்து டிரைவ் சென்டர் வந்து நியூட்ரல். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னால் பார்க்கிங் இல்லை க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. வண்டி க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த சைடில் வந்து வைப்பர், ஹெட்லைட், ஹை பீம், லோ பீம் போட்டுக்கொள்ளலாம். ஓகே வந்து வைப்பர் ஃப்ளூட் எல்லாம் வந்து இந்த சைடில். சிக்னலும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இந்த சைடில் தான் ஓப்பன். இப்போ சார்ஜ் போட்டாங்களா இதில் வரும் உங்களுக்கு வந்து நாங்கள் 2 சார்ஜர் இஷ்யூ பண்ணோம். ஒன்று வால் மவுண்ட் சார்ஜர் ஒன்று இஷ்யூ பண்ணோம். அது 7 kW வந்து. அதில் உங்களுக்கு 0லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா 12 ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணலாம். 12 ஹவர்ஸ்
வால் மவுண்ட் வீட்டுக்கு வீட்டில் வந்து போர்ட்டபிள் ஒன்று தரும். அது நீங்கள் வண்டியில வச்சு யூஸ் பண்ணுறது நீங்கள் வெளியே எங்கே போகும்போது சார்ஜ் பண்ணிக்கொள்ள அது 3 kW. அதுக்கு எப்படி ஒரு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும், 0லேருந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னா ஒரு 15 to 16 hours மாதிரி அவ்வளோத்துக்கு ஒரு 3 kW. அது 3 kW. மற்றது நீங்கள் சொல்கிற வந்து நாங்கள் அது போர்ட்டபிள் தானே, உங்களுக்கு வந்து எங்கேயும் வந்து ப்ளக் பண்ணலாம். பைக்கோ இது காரோட வருமோ? காரோடய நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களாம் வாங்க தேவையில்லை. மற்றது இது இப்போ அந்த இவி சார்ஜர் இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளவு இப்போ ஒரு ஃபுல் டேங்க் ஃபுல் பேட்டரி சார்ஜ் பண்ணுறேன்டா எவ்வளவு பேமெண்ட் நாங்கள் ஸ்ரீலங்கன் காசில் கட்ட வேண்டி வரும் நார்மலாக? யூனிட்டுக்கு வந்து சில இடங்களில் 140 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா அந்த இடத்தை பொறுத்து தானே. அவுட் ஸ்டேஷன் தானே, கம்பெனி இல்லை, அவுட் ஸ்டேஷன் தானே. அது நீங்கள் அந்த இதுங்களை பொறுத்து தான் வந்து பே பண்ணணும். யூனிட்ஸ்க்கு தான் இது, நீங்கள் எத்தனை யூனிட் சார்ஜ் பண்ணீங்களோ அதுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். வெஹிக்கிளில் வந்து என்ன சென்சார் இருக்குது? இது என்ன சென்சார்? டைவர்சிஸ் கேமரா அப்படின்னு சொல்லி தூக்கம் எதுவும் உங்களுக்கு வரும்னு சொன்னால் அது வந்து டிடெக்ட் பண்ணும். அதை போனிங் பண்ணும். அது என்ன மாதிரி போனிங், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். எப்படி என்ன இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், லேசான ஒரு மந்த நிலையாண்டு வருதுன்னு சொன்னால் தூங்குறோம்னா அது அப்படி உடனே வந்து டிஸ்பிளேட்டில் வந்து ஒரு சவுண்டோட வந்து ஒரு பிரேக் ஒன்று அலர்ட் பண்ணுவோம். அலர்ட் பண்ணோன்னு இதை தவிர வேறு என்னென்ன சென்சார் இருக்குது முக்கியமாக? சென்சர் இன்னும் சாதாரணமாக இனி வண்டியில் சாதாரணமாக வருது, இனி விஎல்இ ஸ்பீட் சென்சார் அது எல்லாம் இருக்குது. சரி அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி. மற்றது சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அயோன் வி வந்து ஜிஏசி கம்பெனியில் வந்து நல்ல வந்து ரேஞ்ச் கொடுக்கும், கம்ஃபர்டபுளான வண்டி. நீங்கள் வந்து ஜஃப்னாவில் வந்து ஸ்மார்ட் ஸ்கிங்ஸ் தான் வந்து மெயினாக வந்து டீலர்ஷிப்பை வந்து செய்கிறாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களை வண்டிகளை அந்த அயோன் ஜிஏசியோட ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே பார்த்துக்கொள்ளலாம். அங்கே பார்த்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். கொலம்புலேயும் வந்து ஆட்டோமொபைல் டெக்னாலஜிஸ் தான் வந்து இந்த டீலர்ஷிப் வந்து மெயினாக ஸ்ரீலங்காவில் செய்கிறது வந்து. அங்கேயே வந்து பம்பலப்பிட்டியில் ஹெட் ஷோரூம் இருக்குது, யூனியன் பிளேஸில் சர்வீஸ் சென்டரில் இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்தேன்னு சொன்னால் இந்த வண்டி சம்மந்தமான அனைத்தையும் வந்து உங்களுக்கு அங்கே பெற்றுக்கொள்ளும். சரி, முக்கியமான ஒரே ஒரு இதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னென்னா சைனான்னு சொன்னால் கூடுதலாக பயப்படுகிறோம். சைனா சாமான், சைனா கார் எதாட்டாலும் சைனீஸ் தானே வாங்கக்கூடாது. ஆனால் இப்போ வந்து சைனீஸ் தான் நம்ம வண்டியில் இருக்குது உண்மையை சொல்ல போனால். நீங்களே என்ன அதை பற்றி சொல்கிறீங்க மக்களுக்கு? சைனான்ற வந்து அவங்கள்ட வளம் எப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு வந்து சும்மா சாதாரண ஒரு உதாரணத்துக்கு செய்யணுச்சுன்னா சின்ன ஒரு பட்ஜெட்டுக்கு லோ குவாலிட்டியில் இதுவும் கொடுக்கலாம், நல்ல பெரிய ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். சேம் ப்ராடக்ட்டில் வந்து சும்மா சாதாரணமாக செய்யணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொன்னால் அந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து அவங்களுக்கு டாப் நல்ல டெக்னாலஜி இதோட வந்து தருவாங்க. அதே போல் லோ பட்ஜெட்டுக்கும் அவங்க ஃபோனை தருவாங்க. உங்களுக்கு கதைக்கலாமா, டைம் பார்க்கலாம், அதெல்லாம் செய்யலாம். வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குறைவாங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மேனுஃபேக்சர் இருக்கும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்க அதில் தரம் வந்து எங்களுக்கு நாங்களும் இப்படி தானே சாதாரணமாக இந்த பட்ஜெட்டை பார்த்தா எங்களுக்கு தெரியும் தானே இந்த வந்து இந்த எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பெருமதின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வேணாம், இது என்ன பேட்டரி சிஸ்டம், பிரைட் பேட்டரியா இல்லை நார்மல் செல் சிஸ்டம்? இப்போ எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க அண்ணா விளங்கப்படுத்துறதுக்கு நன்றி. இப்போ ஏசியெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பாருங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? நாங்கள் நாளையோட வந்து நாளைக்கு நைட்டு வந்து 9 மணி வரை முடியும். நாளைக்கு இரவு 9 மணி வரை முடிஞ்சால் அன்றைக்கு வந்து பாருங்க. நிறைய இருக்குது வாகனங்கள், எலக்ட்ரிக்கும் இருக்குது, அதோட வந்து பெட்ரோலும் இருக்குது. நன்றி அண்ணா. நன்றி. உள்ளுக்கு இருந்தால் இதுதான் அந்த கார் நல்லா இருந்தது. மற்றது இந்தியாவில் வந்து டாடா கேர்வலம் பார்க்கலாம். சார் இங்கே நல்லா டொயாட்டோ ஹயர்ஸ் எல்லாம் நிற்குது. 1000 ரூபாய் ஹயர்ஸா? அப்பா என்ன விலைன்னு சொல்லி கேட்போம் மேலே டைம். மற்றது இது என்ன இது? டாடா பஞ்ச் நல்ல சிவப் பண்ணுறோம் பாருங்க. டாட்டா கார்கள் நிற்குது தானே, நல்லா இருக்குது பைக். இல்லை இப்போ முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று போடுவோம். டொயோட்டோவில் இருந்து டொயோட்டோண்ட ஹைலக்ஸ் என்ன சொல்லு போகணும் பாருங்க. டர்போ டொயோட்டோ ரைஸ். இது வந்து டொயோட்டோண்ட கார்களோட விலை
2 வீடு கட்டலாம் பாருங்க. ப்ரைஸ் வந்து 11,95 மில்லியன் என்று சொன்னால் 1,20,00,000. ஒவ்வொன்றோட ஒரு விலை. ஜாரிஸ் க்ராஸ் இதில் சிலது வந்து இந்தோனேசியன் அசம்பிள், ஜப்பான் இந்தோனேசியன் அசம்பிள், சிலது இந்தியன் நேம் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் ஜப்பான் தான். ஜப்பான் இப்போ கிட்டடியா வந்து டொயோட்டோ வீகோ இருக்குது. டொயோட்டோ வீகோ வந்து இப்போ வந்து 89 லட்சமோ ஏதோ ஒன்றில் வந்துருக்குது. இந்த மேக்ஸிமம் அவுட்புட் எல்லாம் போட்டுருக்கோம். சிவிடி கியர் பாக்ஸ், கிரீஸ் சிலிண்டர், மூடி போட்டு இது வந்து ஏசியை போட்டு விட மாட்டேங்குது. என்னென்னா டொமேட்டோ ரைஸ் தானே, ரைஸ் அரிசி இல்லை, இது வந்து ரைஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். உள்ளுக்கு இருக்க இஞ்சி இல்லை. ஒன் பண்ணிடுவோம். சரி பாருங்க. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்குது பாதுகாப்புக்கு. மாறிச்சாலும் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா சம்பவம் தானே. இது வந்து சிவிடி மாடல். அப்பா நல்லா இருக்குது பாருங்க. கசாக்கா ஏசி. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு 2வது ஏசி பார்த்தீங்களா. நான் வந்து ஷோரூமுக்கு போகாமல் ஏசிக்குள்ளே வந்துருக்கிறோம். என்ன மாதிரி விலைகள் இவர் வந்து இங்கே பாதுகாவலராக இருக்க விலை வந்து வெளியில் சாப்பிட போயிட்டோமா கேட்போம் திருப்பி வரைக்கும். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற விலை தானே அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கார் வாங்க போகிறோன்னு சொன்னாலே வாங்குறது இதை தான் சொன்னாலும் ஒரு கார் கேமுட்டு பார்ப்போம். கடைசியாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு விட்டால் போவோம். சரியும். இப்போ என்னென்னா இதில் ஏர் பேக் இருக்குது. இது வந்து ஜப்பான் நினைக்க இந்தோனேசியாவில் ஃபேக்ட்ரி இருக்குது போல். அங்கே அசம்பிள் பண்ணி இங்கே வாருது. இங்கேருந்தும் இதில் ஹைப்ரிட் மாடலும் இருக்குது. சரியும். போனா இது பிடிச்சி பார்க்கலாமே. என்னவா மோட்டர் சைக்கிள் கொண்டா இருக்குது. நல்லா இருக்காண்ணா இங்கே நல்லா இருக்குது. மற்றது என்னென்னு சொன்னால் இன்னொரு விஷயம் ஏசி கண்ட்ரோல். இது கூட மேனுவல் என்ன, எல்லாம் மேனுவல். என்ன தான் ஓட்டோவாக இருந்தாலும் மேனுவலில் இருக்கிற பட்டின்ஸ் ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு பழைய காலத்துள்ளவும் நல்ல ஒரு வடிவாகவும் இருக்குது பாருங்க. இங்கே கியர் இல்லை. இது வந்து சிவிடி மாடல். ட்ரைவ் மோட், நியூட்ரல். இப்போ நியூட்ரல்லாம் இருக்குது. இது பார்க்கிங்லாம் நிற்குது. என்னென்னா பார்க்கிங்லேயும் தொடர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கிங்கன்னா ஒரு ஹில் இல்லை மலையெல்லாம் இங்கே உடைக்க அதுக்கு பார்க்கிங். இது சிவிடி கியர். இது ஃபேன் தானே, ஏசியை கூட்டுறது ஃபேன். இது பழைய ஆளுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஆனால் இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். 18 19 20 18 கடைசி. இது அந்த அமர்த்தினா அந்த என்ன சொல்ல எமர்ஜென்சி லைட் தானே. ஆப்பிள் மோட் மேப் என்ன அங்கே வயர்லெஸ் இதில் ஹாட்ஸ்பாட் போட்டு ஆன் பண்ணணும். காட்டுன்னா சிம் காட்டும். வைஃபை வாரண்டி 3 வருஷம். 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி. இன்ஜின் டிரான்ஸ்மிஷனுக்கு வாரண்டி கொடுப்போம். நல்ல இது என்ன டயர் இது இது இந்தோனேசியன் இல்லை ஜப்பான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தோனேசியன். ரீகன்ஸ். அங்கே போய் அந்த அவங்களோட இதுக்கு அடிச்சு வருது. இது மேட்ட இது என்ன சொல்கிறேன்னா ரிமோ. நடக்குதோ இல்லை இங்கே இங்கே வந்து ஹைலக்ஸ். சரி, இதான் நேற்று தான் நாங்கள் லான்ச் பண்ண டொயோட்டா. இது வந்து 2.8. இது வந்து ஃபுல்லாக இன்டீரியர் வந்து வந்து வேறு லேண்ட் க்ரூசர் இன்டீரியர் தான் ஃபுல்லாக வருது. 4x4 வருது. இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் கேப், மற்ற வந்து சிங்கிள் கேப். இது ஃபுல் ஆப்ஷன் தான் இது. லைக் இது வந்து 2,80,00,000 போகுது இப்போதைக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ குறிப்பிட்ட ஆகலன்னு சொன்னால் எப்படி ஒரு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு 50 கஸ்டமர்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் இது ப்ரிஃபர் போகும். ஃபுல் பேமெண்ட் தந்தாலும் இப்போ வந்து குறிப்பிட்ட செலக்டிவ். சரி, அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. முதல் வர்ற ஆக்கள் முதல் வர்ற 50 பேர் ப்ரைஸ் போகும். இதுல பெட்ரோல் என்ன மாதிரி டீசல் தான். JBL ஃபுல் ஆப்ஷன். இதில் போட்டுருக்காங்க டிசைன் பை டயாஷு இன் ஜப்பான். மேட் இன் இந்தோனேஷியா. ஜப்பான். எல்லா ஐட்டமும் ஜப்பான். ஜப்பான் அசம்பிள் மட்டும் இந்தோனேஷியா.
அசம்பிளி அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். Fix பண்றோம். ஃபஸ்ட்டுக்காக அப்படி செய்கிறோம். அவங்கள அசம்பிளிங் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் பார்ட்ஸ். சரி, இந்த பொடியும் ஜப்பான். இது எத்தனை சிசி அண்ணா? 1000 சிசி டர்போ 1000 சிசி. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து தெரியல. மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ இங்கே இருக்குது? இல்லை 160 மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் சொல்லல. பண்ணுறோம். பணம் பண்ணி தான் கொண்டு வரோம். அது வந்து ஒரு 10 இல்லை, எல்லாமே டிரைவர் கையில் இருக்குது. ரெண்டு சேஃப்டி ஆக்டர் சென்சஸ் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வரும், ஷிஃப்டட் கியர் பாக்ஸ் வரும், மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் இதுக்கு அப்படி இல்லை. இது பேசிக் ஆப்ஷன். பேசிக் ஆப்ஷன். சரி சரி. இதில் பேசிக் ஆப்ஷனே இவ்வளோத்துக்கு இருக்குது பாருங்க. இது டொயோட்டோ விகோன்னு சொல்கிறது 89 லட்சம் போகுதான். பஸ் இது என்ன ப்ரைஸ்? 2 கோடியே 15 லட்சம் பாருங்க இலங்கை காசுக்கு. இதா டொயோட்டோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான். ஜப்பான்லேருந்து தான் இம்போர்ட். ஜப்பான் தான் மேனுஃபேக்சரிங் அசம்பிள் எல்லாம் ஜப்பான் தான். அப்புறம் எப்படி இருக்கு டோல்ஃபின் அந்த தெரியும் ஹையஸ்ட் வேர். வா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பேர், 3 2 5 6 கணக்கான, அதாவது கம்ஃபர்டபுளாக 6 பின்னுக்கு 2 8 9 9 4 12 13 பேர், 13 14 டிரைவரோட 15 பேர் இருக்கலாம் மொத்தம். ஆனால் கணக்கான இடவழியோடு இருக்கலாம். டொயோட்டோ ஹையஸ் 16 சீட்டராம். 16 சீட்டர். அதில் ஒன்றுடா என்ன 2 சீட். சரி, இதை பார்த்துட்டு வந்தானே. இப்போ உள்ளுக்கு மற்ற பக்கம் போவோம். ஜீப் மாடல். இந்த ஜீப் மாடலை பற்றி ப்ரீடேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து டாட்டா டிமோ தான் செய்யுது.